ஒரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத் திரளையே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மையுடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் மெய்கண்ட சாஸ்திரங்களிலே ஒன்றான மணவாசங்கடந்தார் அருளிச் செய்த உண்மை விளக்க நூலை சிந்திப்பதற்குரிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கி அருளிய திருவருடையும் குருவருடையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறேன். அன்பர்களே, மணவாசங்கடந்தார் அருளிச் செய்த உண்மை விளக்க நூல் 51 வெண்பாக்களால் ஆனது. 52 வெண்பாக்களால் ஆனது. விநாயகர் பாடலோட சேர்த்து 53 பாடல்கள். அதுல முதல் பாடல் வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்கம் உரை செய்ய திண்மதம் சேர் அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை அந்த மர புந்தியுள் வைப்பா. இந்த விநாயக பெருமானுடைய திருமுடியை மட்டும் நெஞ்சில வைத்துக் கொண்டோமே ஆனால் நம்முடைய பந்தமெல்லாம் விடுபடும் என்ற ஒரு குறிப்பை காட்டுகிறார் மணவாசங்கடந்தார். 6 தத்துவம் ஏது, ஆணவம் எது, மாறா வினை ஏது, மற்றவற்றின் பெயராக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்துதான் ஏது, தேசிகனை சாற்று என்ற வினாக்களுக்கு விடையிருப்பது போல இந்த நூல் அமைய பெற்றது. அதற்கெல்லாம் விடை கொடுத்த பிறகு முத்தி நிலையில குருநாதா இந்த 3 பொருளும் எந்த முறையில இருக்கும் என்று 59வது பாடல்ல வினவினார். அப்படி வினவிய வினாவிற்கு முத்தியில முப்பொருள்களும் எப்படி இருக்கும்? அப்ப குருநாதரை உணர்ந்த மாணவன் சொல்லுகிறார், வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன். சுவாமி சாதாரணமான கருணையுடையவன் அல்ல. ஆமா, வாக்கு மனம் இறந்த வான் கருணையாளன். இது பின்னால சிவஞான போத நூற்பாவுல வாக்கு மனாதீதன் என்று மெய்கண்ட சிவம் அருளுவதை பார்க்கலாம். அவன் குரு தாக்கு அறவேறிற்கும் தனி முதல்வன். சிவபெருமானுக்கு என்ன பெயர் சொன்னார்? தனி முதல்வன், வான் கருணையாளன், குரு தாக்கரவே நிற்கக்கூடிய தனி முதல்வன், வாக்கு மனம் இறந்தவன். அவனை அந்த குருநாதா நீங்க என்ன சொன்னீங்க? ஆன்மாக்களை விட்டு நீங்காமல் இருக்கிற பதி என்றும் அழியாத நித்த பொருள். அதை போல பசு பாசமும் அழியாத பொருள் என்று எனக்கு கூறினீர்கள். எளியனுடைய சந்தேகம் என்ன? சிவகதியில இந்த முப்பொருளும் எந்த முறையில இருக்கும்? என்ன அழகான வினா பார்த்தீங்களா? வினா கேட்கறதுல கூட கொஞ்சம் வினயம் இருக்கணும். அப்பொழுது அவர் பதில் சொன்னார், முத்தி நிலையில் 3 முதலும் மொழிய கேள். முத்தி நிலையில் 3 முதலும் மொழிய கேள்.
சுத்த அனுபோகத்தை துய்த்தல் அணு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை. 50வது பாட்டு. மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம். இந்த பாட்டு சென்ற வகுப்புல நாம பார்த்தோம். ரொம்ப தெளிவான பகுதிங்க. முத்தி, முத்தி என்பதற்கு என்ன பொருள்? பேரின்பம் என்று பொருள். கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. முத்தி என்பதற்கு என்ன பொருள்? பேரின்பம். இது முன்னமே நான் உங்களுக்கு நினைவூட்டி இருக்கிறேன். பக்கம் 36ல அதை மட்டும் கொஞ்சம் தொண்டர்களுக்கு காட்டுங்க. முத்திதனை அடைந்தோர் என்று தொடங்கக்கூடிய 45வது திருப்பாடல் நம்ம நூல்ல 36வது பக்கம். பேரின்பமாகிய 36வது பக்கம், பேஜ் நம்பர் 36. இன்னைக்கு திருக்குறள் கூட அம்மா 36வது அதிகாரத்துல இருந்தால் மெய்யுணர்தலை காட்டியிருக்கிறார். ஆமா, 36வது திருப்பதிகம். இது கொஞ்சம் நினைவில் கொள்ள வேண்டியதால அம்மாவை நான் சிரமப்படுத்துகிறேன். 45வது வெண்பா. 45 காமிங்க. முத்திதனை அடைந்தோர். கீழே பாருங்க, பேரின்பமாகிய முத்தி அடைந்தோர். அப்ப முத்தி என்பதற்கு என்ன பொருள்? பேரின்பம். இதை கொஞ்சம் நல்ல மெமரியில வச்சுக்கணும். முத்தி என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? பேரின்பம். இப்ப 50வது வாங்க. முத்தி பேரின்ப நிலையில 3 முதல், 3ம் அழியாத பொருள். அவையாவன இறை, உயிர், தலை ஆகிய முப்பொருள்களின் நிலையை நாம் கூறுவோம். இந்த முப்பொருளை பத்தி எங்க சொன்னார்? பதியினை போல் நித்தம் பசுபாசம் என்றாய். நம்ம 49 குறளை பார்த்தோம் இல்லையா? பதி, பசு, பாசம். அந்த முதலும் அந்த முத்தி நிலையில பேரின்பத்துல எப்படி இருக்கும்னு தானே கேட்கிறாய். சொல்லுகிறேன், நீ கவனமாக கேள். சுத்த அனுபோகத்தில் துய்த்தலனு. முத்தி நிலையில பேரின்பத்தை நிகழ்ந்து கொண்டிருப்பது ஆன்மாவாகும். உலகத்துல மிகப்பெரிய ஆராய்ச்சியின் முடிவு இது. ஆக பேரின்பத்தை அனுபவித்துக் கொண்டிருப்பது துய்த்தல், அனுபவித்துக் கொண்டிருப்பது ஆன்மா. சரி, அந்த இன்பத்தை யார் கொடுப்பாங்கன்னாங்க. இப்ப கவிதாமா ஒளிபரப்புற மாதிரி, மெய்க மனவாசம் கிடந்தார் நூல்ல பாடி வச்சிருக்கிற மாதிரி, உரையாசிரியர் சென்னியப்பனார் கொடுத்தது போல பேரின்பத்தை யார் கொடுப்பார்கள்? இப்ப நீங்க எல்லாம் இந்த பாடத்தை கேட்டு அனுபவிக்கிறீர்கள், என்னை உள்பட. கொடுப்பவர் யாருன்னார்? மெத்தவே. நல்லா சொல்லுங்க, மெத்தவே. அதாவது மிகுதி என்று பொருள். மிகுதியாக இன்பம் கொடுத்தல் இறை. அந்த இன்பம் கொடுத்தல் இறையைத்தான் மாணிக்க வாசகர் சிவபுராணத்துல ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. அந்த ஆராத இன்பத்தை கொடுப்பவன் தான் இறைவன். நம்முடைய இறைவன் தான் உயிர்களுக்கு இன்பத்தை கொடுக்கின்றான். அவன் இன்ப வடிவனன். அதை அருமையா திருமுறைகள் பல சொல்லுகின்றன. அதுல ஒரு பாடல் ரொம்ப அருமையா சொல்லுவார் அப்பர் பெருமான். கரும்பினும் கட்டிப்பட்ட கனியினும் பாவை நல்லாரினும் தனி முடி கவிழ்த்து ஆளும் அரசினும் இனியன். ஆமா, அது எவ்வளவு பெரிய இனிமை உடையவன் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். முடி கவிழ்த்து ஆளும் அரசினும் இனியன்னார். அந்த இனிமையை கொடுப்பவன் யார் என்று சொன்னால், மெத்தவே இன்பம் கொடுத்தல் இறை, இத்தை விளைவித்தல் மலம். அதற்கு துணையாக நிற்பது மலம். என்னடா இது? அறியாமைதான ஆணவ மலத்தினுடைய அறிவு முழுவதையும் மறைச்சதுன்னு சொன்னீங்க. இப்ப இது துணையா நிக்குதுன்னீங்க. துணைனா என்ன நினைக்கிறீங்க? இது தன் வலிமை இழந்த காரணத்தினாலேதான் அந்த பேரின்பத்தை அதனால் தூக்க முடிகிறது.
இத்தை விளைவித்தல் மலம்னர். அந்த இத்தை விளைவித்தல் மலம் அன்பர்களே, ஒரு முறை சென்ற முறை அரவந்தையா வகுப்புக்கு வந்திருந்தாங்க சிங்கப்பூர்ல இருந்து, இல்லையா? என்னை ஒரு முறை சிங்கப்பூர் கலைத்திருந்தார் அவர். அப்பொழுது நேரடியா கேள்வி கேட்கிற நேரம். அப்படி கேள்வி கேட்கிற நேரத்துல ஒரு வினா கேட்டிருந்தார்கள். என்ன வினா தெரியுமா? அதாவது, நடராஜ பெருமான் வான் கருணையாளனாயிற்றே, அப்படி வான் கருணையாளனாக இருக்கிற பெருமான் போயும் போயும் ஒரு குழந்தைய காலில் முதிச்சுட்டு இருக்கலாமா? அந்த குழந்தைக்கு அவ்வளவு கஷ்டம். நீங்க நினைச்சு பாருங்க, நடராஜா அவருடைய திருவடியில என்ன இருக்குது? குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய காலில் மிதிக்கலாமா என்று நேரடி வினா கேட்டார்கள். அப்பொழுது குருவருளால நான் சொன்னேன். கொஞ்சம் தடுமாற்றம் தான் இருந்தாலும் எங்க சென்னியப்பனார் திருவடியை நினைத்துக் கொண்டேன். அப்பொழுது நான் அவர்களுக்கு சொன்ன வினாவிற்கான விடை, அதாவது அறியாமை என்பது மிகப்பெரிய ஒரு உயிருக்கு அறியாமை செய்யக்கூடிய எதிரி. அவ்வளவு பெரிய அரக்கத்தன்மையுடையவன். அவனை கூட இறைவன் சிவபெருமான் குழந்தையாக பாவிக்கிறான். அந்த குழந்தையாக பாவிக்கக்கூடிய கருணை சிவபெருமானை தவிர யாருக்கு இல்லை என்று நான் கூறினேன். அந்த அறியாமையாகிய மலம் அது என்ன செய்தது? வலி இழந்து நிற்கிறது. வலிமை இருந்தா உயிரால பேரின்பம் அனுபவிக்க முடியாது. அப்ப தன் வலி இழந்து இருக்கிற காரணத்தினாலே உயிருக்கு அறியாமை வலுவிழந்து நின்றதால் இந்த உண்மை தெரிகிறது. எனவே இத்தை விளைவித்தல் மலம்னார். அது உரையாசிரியர் ரொம்ப அருமையா எழுதியிருப்பார். அது மட்டும் கொஞ்சம் நீங்க அடுத்த பக்கத்துல காமிக்க வேண்டும். 41வது பக்கம் 2வது பத்தி பாருங்க. பாட்டில் இத்தை 41வது பக்கம் 2வது பத்தி. இன்னும் கொஞ்சம் மேல போங்க, இன்னும் போங்க, இன்னும் போங்க. அடுத்த பத்தி, அடுத்த பத்தி. பாட்டில் இத்தை விளைத்தல் மலம் என்று இருந்தால் இன்பத்தை விளைத்தல் மலம் என்று பொருள்படும். ஆனால் இத்தை விளைவித்தல் மலம். விளைத்தல் வேறு, விளைவித்தல் வேறு. விளைத்தல் தன்வினை, விளைவித்தல் பிறவினை என்றாற் போல என்று இருப்பதால் இன்பம் கிடைப்பதற்கு ஆணவ மலம் ஏதுவாக இருக்கும். அது ஒரு எளிமையான கதையும் சொன்னார். அதாவது, ஒரு நல்ல முதலாளி தென்னந்தோப்பு வச்சிருக்கிறார். தினமும் ஒரு மாதம் 1000 காய் விழுகும் வச்சுங்க. அவன் என்ன பண்ணுவான்? 400 காய் எடுத்துக்குவான். 700 காய் தான் கிடைக்கும். ஒரு முறை அந்த காவல் காக்கிற, அவனுக்கு பேர் தலையாரின்னு பேர், அவன் நோய்வாய்ப்பட்டு படுத்துட்டான். முதலாளியே போக வேண்டியா போச்சு. அதனால என்னாச்சு? 1000 காய்க்கு 1000 காய் கிடைச்சிருச்சு. ஏன்? எடுக்கிற 300 காய் ஆள் இல்லையில்ல. அது மாதிரி ஆணவ மலம் துணை செய்கிறது என்று இந்த பகுதி நல்ல பகுதி. சரி, முத்திக்கு அழியாத காரணம் என்று அடுத்த பாட்டு தான் நம்ம சிந்திக்க வேண்டியதே. 51வது பாடல். அப்பா, இம்முத்திக்கு அழியாத காரணம்தான் என். பாருங்க, ஆசிரியர் மாணவரை பார்த்து அன்புடனே கண்டுகொள் அப்பான்னார். இப்ப மாணவன் அவரை பார்த்து, அப்பா, முத்திக்கு அழியாத காரணம்தான் எது? செப்பாய், செப்புதல். இறை குருநாதர் மாணவனுக்கு சொல்லுதல். அருளாலே செப்ப கேள் ஒப்பில் குரு லிங்க வேடம் என கூறில் இவை கொண்டார் கரு ஒன்றி நில்லார்கான். ஆக அப்பா, அப்பா என்பது ஞான குருவை பார்த்து மாணவன் சொல்லுவது. அப்பா உண்மை அறிவை சொல்லுகிறவரை பார்த்து சொல்லுகிறது. அப்பா, இப்படி முத்தி ஆகிய பேரின்பம் அடைவதற்கு அழியாத காரணம்
நிலையான காரணத்தை அடியேன் மேல் வைத்த கருணையினாலே எனக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். எவ்வளவு பெரிய கருணை பாருங்க. ஒரு டியூஷன் ஃபீஸ்க்கு மாசம் 10,000 ரூபாய். ஒரு சப்ஜெக்ட் முடிக்கிறதுக்குள்ள 30,000 ரூபாய் 40,000 ரூபாய் பேசிக்கிறாங்க. அது ஃபெயில் ஆகிறானா பாஸ் ஆகிறானா தெரியல இல்லையா? ஆனால் பேரின்பத்தை அடைகிற உண்மையை சொல்லுகிற குருநாதருக்கு நாம் என்ன காணிக்கை கொடுக்க முடியும்? நம் உயிரை குருநாதரிடத்திலே ஒப்புவித்தல் தான். வேற என்ன செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? அதனால அப்பா ஞான குருவே, இந்த பேரின்பத்தை அடைவதற்கு அடியால் கொண்ட கருணையினால் எனக்கு சொல்வீர்களாக என்று கண்ணீர் பல்கி ஆசிரியரிடத்துல கேட்கிறார். அவர் சொல்லுகிறார், ரொம்ப அருமையான சொல்லுங்க. அருளாலே செப்பக்கேள். அவர் ரொம்ப எச்சரிக்கை உரை பண்றாரு. சுவாமியினுடைய கருணையினால நான் சொல்லுகிறேன். என்ன அர்த்தம்? சிவபெருமான் வனவாசம் கடந்தார், உள்ளிருந்து இதை சொல்ல வைக்கிறார். அருளாலே சொப்பக்கேள், செப்பக்கேள். நான் நீ கேட்ட காரணத்து கேள்விகளுக்கு நான் இறைவனுடைய திருவுருளினாலே நான் சொல்லுகிறேன், கேட்பாயாக. ஒப்பில். ஆமா, ஒப்பு என்பது உவமை இல்லாதன்னு அர்த்தம். அதுல செப்பு என்று ஒரு சொல்லுக்குது பாருங்க, செப்பாய். செப்பு என்பதற்கு சேனாவரையர் என்ற ஒரு தொல்காப்பியத்துக்கு ஒரு உரையாசிரியர். சும்மா பேரை கேட்டு வைப்போம். தொல்காப்பியமே இந்த ஜென்மத்துல ஒழுங்கா படிக்கல. சேனாவரையம்ங்கிறது மிகப்பெரிய ஒரு உரை. தொல்காப்பியத்திற்கு சேனாவரை உரை எழுதுறா அவர் பெரிய ஆசிரியர்னு அர்த்தம். அதை மேற்கோள் காட்டியிருக்கல பாருங்க. செப்பு வினாய பொருளை அறிவுறுப்பது. என்ன கேள்வி கேட்டார்களோ அந்த பொருளை அறிவில பதிய செய்வதுன்னு அர்த்தம். அறிவுறுப்பது. அப்ப வாதியார் சொன்னா, குருநாதர் சொன்னா நெஞ்சில் என்னாகும்? பதிவாகும். அதனாலதான் செப்பாய்னார், செப்ப கேள்னார். அவர் கேட்டதே செப்பாய். அவர் என்ன சொன்னார்? செப்பக்கேள். நான் சொல்றேன்னு சொல்லி இருக்கலாம். செப்புதல் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? வினாய பொருளை என்ன வினவினார் அதை அறிவுறுப்பது. அதை நான் சொல்லுகிறேன். ஒப்பில், அதாவது உவமை இல்லாத. ஒப்பில் குரு லிங்க வேடம். அப்ப குருநாதர், சிவலிங்கம், அடியார் திருக்கூட்டம் ஆகியவற்றின் வழிபாடே வீடு வேற்றுக்கு காரணம். இவை கொண்டார். இந்த 3 இடங்களையும் யார் வழிபடுகிறார்களோ அவர்கள் கரு ஒன்றி நில்லார், மீண்டும் பிறவார்கள் காண் என்பதை ஞான நூலில் காண்பாயாக என்று காட்டுகிறார். அதில குரு, குரு என்ற சொல்லுக்கு உரையா குறவர் என்ற தமிழ் சொல்லிலே இருந்து குரு என்ற சொல் வந்தது. இறைவன், குறவன், இயல்குணன், எங்கோன் என்ற பகுதி சிலப்பதிகாரத்துல வருகிற பொழுது குறவன் என்பதற்கு அதுக்கு உரை எழுதிய அடியாருக்கு நல்லார் குருமூர்த்தி என்று காட்டுகிறார். அப்ப குரு என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? குருமூர்த்தி. 8ஆம் நூற்பாவில உண்மை குறவனை நாடி செல்லுமாறு என்று சிவஞான போதம் கூறுகிறது. எனவே குரு என்பதற்கு ஞான குரு என்று பெயர். அதுதான் சந்தான குறவர், சமயக்குறவர் என்று வந்தது. இப்ப குறவர் என்ற சொல்லுக்கு குரு, குறவர் என்ற தமிழ் சொல்லு குரு என்று ஆயிற்று. அது ரொம்ப அருமையா காட்டுகிறார். பின்னால சிவலிங்க வழிபாடு, அடுத்து குரு வழிபாடு, அடுத்து அடியார் வழிபாடு, 3க்கும் ஒரு சின்ன மேற்கோளை காட்டுகிறார்.
42வது பக்கம் மட்டும் கொஞ்சம் காமிங்களேன். சிவலிங்க வழிபாடு என்ன